தலைமை நீதிபதிக்கு முன்னால் 10வது வழக்காக தமிழக தேர்தல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மனுவை போட்டிருந்தேன். அந்த மனுவை சரியாக படிக்காத தலைமை நீதிபதி அவர்கள், நீங்கள் இதை தேர்தல் வழக்காக போட வேண்டும் என்று கூறுவது உண்மையிலேயே இதுவரை தலைமை நீதிபதி கொடுத்திருக்கிற தீர்ப்புகளுக்கு முரணானது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏதோ ரிஜிஸ்ட்ரியிலே கீழே கிளாக்குகள் சொல்கிறத வச்சு ஒரு தீர்ப்பு வழங்குறாருன்னா இது மனு ஏற்றுக்கொள்ள தகுதியா இல்லையான்ற கேள்விக்கு அவர்கள் என்ன எழுதுகிறார்களோ, ரிஜிஸ்ட்ரியில் என்ன எழுதுகிறாங்களோ அதை வச்சு இந்த மனு தகுதி இல்லை ஏற்பதற்கு என்று சொல்லுவது உண்மையிலேயே ஜனநாயகத்துக்கு மதிப்பில்லை என்பதை நீதிமன்றம் தெரிவிக்கின்றது. பீப்புள்ஸ் டெபிஷன் ஆக்ட் படி நியாயமான தேர்தல், நேர்மையான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது கடமை. அந்த கடமையை தான் நான் கேள்வியாக எழுப்பியிருக்கின்றேன். தேர்தல் அதிகாரி ஒரு அஇஅதிமுக செயலாளரை போல் செயல்பட்டிருக்கிறார் என்பதற்கு ஆதாரங்களோடு பத்திரிகைகள் வந்ததெல்லாம் வைத்தும் நானே புகார் கொடுத்ததை வைத்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றேன். கடைசியாக 3ஆம் தேதி ஒரு மனு அனுப்பியிருந்தேன். அந்த மனுவை பரிசீலனை செய்து அந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்பது தேர்தல் வழக்காக போட முடியாது என்ற அடிப்படையே தெரியாத ஒரு நீதிமன்றம் தமிழகத்தில் இருப்பது என்று பார்க்கும்போது வருத்தமாக இருக்கிறது. இந்த வழக்கை அடுத்த வாரம் உச்சநீதிமன்றத்தில் எடுத்து செல்லப் போகிறேன். ஏற்கனவே பல வழக்கில் தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. தேர்தல் அதிகாரியின் மீது வழக்கு தொடர வேண்டும் என்றால் ரிட்டு மனுவாகத்தான் தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக போராடி என்ன செய்வார்கள் என்று புரியவில்லை. இதையெல்லாம் எழுத்துப்பூர்வமாக ஜனாதிபதிக்கும் தலைமை நீதிபதிகளுக்கும் சிறு நேரத்துக்குள் அனுப்பப் போகிறேன். அதையும் சேர்த்து வழக்காக அடுத்த வாரம் போடப் போகிறேன் இந்த மனுவை ஏற்றுக்கொள்வதற்கு. இந்த மனுவில் என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தீங்க சார்? நீங்கள் தேர்தல் ஆரம்பித்த தினத்திலிருந்து தேர்தல் நாள் எண்ணும் வரை என்னென்ன அராஜகங்கள் ஆளுங்கள் செய்தது அதை எழுத்துப்பூர்வமாக கொடுத்து நடவடிக்கை எடுக்கவில்லை தேர்தல் அதிகாரி என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றேன். பல பத்திரிகைகள் கள்ள ஓட்டுகள் போட்டு ரீபோல் கூட செய்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே ஒரு தேர்தல் நடத்திய தவறு அந்த அதிகாரி நடவடிக்கை நான் கேட்டிருக்கின்றேன். இது தேர்தல் வழக்கு என்றால் அந்த வேட்பாளரை ஏற்று நான் போட வேண்டியதுதான் என்னுடைய கடமை. சட்டமாக தான் சொல்லுகிறது. ஆனால் சட்டத்தை மீறி நீ இந்த தேர்தல் வழக்காக போட்டு சொல்வது உண்மையிலேயே மக்களை திசை திருப்புகிறது. நீதிமன்றம் தலைமை நீதிபதி இவ்வாறு கூறுகிறார் என்பதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. நல்ல தீர்ப்புகளை கொடுக்கின்ற ஒரு தலைமை நீதிபதி இவ்வாறு செய்திருப்பது உண்மையிலே மனவேதனை அளிக்கின்றது. இப்போது புகார் அளிக்கப் போகிறேன். அதை பார்த்தாது அவர் இந்த மனுவை ஏற்றுக்கொள்வாரா என்பதை நான் எதிர்பார்க்கின்றேன். அப்படி ஏற்றுக்கொள்ள அவர் மனமில்லை என்றால் நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்படும். இதற்கு தீர்ப்பு நல்ல முறையில் கிடைக்கும் என்று நம்புகிறேன்.